வணக்கம் மாணவர்களே, அனைவரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நன்னெறி பாடத்தில் வந்துட்டு நேற்று படித்தது தலைப்பை தான் நம்ம ஒட்டி படிக்க போகிறோம். ஓகேவா? நேற்று நம்ம என்ன படித்தோன்னா துணிவு அறிவேன். அதில் முக்கியமாக நம்ம என்ன படித்தோன்னா தன்மானத்தை காக்கும் செயல்களை நம்ம செய்யணும். ஓகே, தன்மானம்னா உங்களுக்கு என்ன புரியுது? தன்மானம்னா என்ன அர்த்தம்னா, ஓகே, நம்மளுக்கு நம்மளோட மானம், அதாவது ஒரு செயலை செய்கிறப்போ நம்மளுக்கு ஏற்படைய உணர்வுகள் தான் தன்மானம். ஓகே, எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் பாருங்களேன். நேற்று நம்ம படித்ததுலேயே பார்ப்போன்னா, உன்னால் ஒரு விஷயம் செய்ய முடியாதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறப்போ நம்ம அதை துணிவோடு எடுத்து, இல்லை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு துணிவோடு எடுத்து நம்ம செய்கிறோம்ல, அதுதான் நம்மளுடைய தன்மானத்தை காக்கிற செயல். அதாவது நம்ம எப்போ ஒரு செயலை துணிச்சலாக எடுத்து செய்கிறோமோ நம்மளுடைய மானம் அங்கே காக்கப்படுகிறது. புரியுதா? ஓகே, இன்னொரு எடுத்துக்காட்டு என்னென்னா, ஒரு தவறு செஞ்சிட்டிங்க, உங்களே அறியாமல் ஒரு தவறு செய்கிறப்போ அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீங்களே, அது உங்களுடைய தன்மானத்தை காக்கிற ஒரு செயல். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் உங்களுடைய தன்மானம் கேள்விக்குறி ஆகும். நீங்கள் எப்போ துணிவோடு இல்லை இந்த தப்பு நான் தான் செஞ்சேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எப்போ நீங்கள் ஒப்புக்கொள்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய தன்மானத்தை காக்கிற செயல். ஓகேவா? ஓகே, இன்றைய பாடம் போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நற்சிந்தனையில் துணிவு. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் இருக்கின்றனவே. ஓகே, ஒருத்தர் நடந்து போகிறாரு, அந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருக்குது, அவர் பார்க்குறாரு. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழங்கள் பறிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் நம்ம யோசிக்கிறோம், நம்மளை வச்சு நம்ம இந்த சூழல் யோசிப்போம். ஓகே, உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், 2 விதமாக நீங்கள் நடந்து கொள்ளலாம். ஓகே, ஒன்று அனுமதியின்றி பழங்களை பறித்தால். ஓகே, அனுமதியின்றி பழங்களை பறித்தால் நீங்கள் பறிச்சிருவீங்க. ஆனால் ஒருவேளை அந்த வீட்டு ஓனர் பார்த்துருவாங்களோ, அந்த மரத்துக்கு உரிமையாளர் பார்த்துருவாரோன்ட்டு அந்த ஒரு பயத்தில் நம்ம இருப்போம். திடீர்னு அவர் பார்த்து ஏசிட்டாரோ இல்லை கூச்சலிட்டாரோ அப்படின்னா அந்த சமயம் உங்களுடைய தன்மானம் என்ன ஆகுன்றத நம்ம கருத்தில் கொள்ளணும். ஓகேவா? அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, முறை என்னென்னா, துணிவுடன் உரியவரிடம் கேட்டு பெறுவதே சிறப்பு, என் தன்மானமும் காக்கப்படும். ஓகே, உங்களுக்கு அந்த பழம் ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த உரியவரிடம் கேட்டே நீங்கள் அந்த பழத்தை பெற்று கொள்ளலாம். ஓகேவா? இந்த 2 வேலை நம்மளை தன்மானத்தை காக்கக்கூடிய செயல் என்னென்னா, துணிச்சலாக நம்ம அவர்கிட்ட அனுமதி கேட்குறப்போ தான் நம்மளுடைய தன்மானம் காக்கப்படுகிறது. ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள், அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை உரியவர் பார்த்து விட்டால் என் தன்மானம் பாதிக்கப்படும், ஆனால் என் ஆசை நிறைவேறும். ஓகே, உங்களுக்கு தன்மானம் பாதிக்கப்படும், ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு பலன் கிடச்சிடும். ஓகேவா? ஆனால் நீங்கள் துணிவோடு கேட்டிங்கன்னா உங்கள் ஆசை நிறைவேறும், உங்களுக்கு பலன் கிடைக்கும், ஆனால் உங்களுடைய தன்மானம் காக்கப்படும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த ஒரு சிறுகதை பார்த்திங்கன்னா ஆபத்தில் துணிவு. ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா பறவை குடும்பம் ஒன்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. ஓகேவா? அந்த குடும்பம் ஒரு 2 குஞ்சு பறவைகள், ஒரு தாய் தந்தை பறவைகள் இருக்குது. ஓகேவா? ஒரு நாள் தாய் பறவை உணவு தேட சென்றது. அப்போ அந்த குஞ்சு பறவைகள் மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. ஓகே, அச்சமயம் பூனை ஒன்று குஞ்சு பறவைகளை தின்ன வந்தது. ஓகே, அந்த கதையில் அப்போ தான் ட்விஸ்ட். ஓகேவா? ஓகே, அப்போ அந்த பூனை அங்கே வரப்போ அந்த குஞ்சு பறவைகள் என்ன செய்ய வேண்டும்? அவங்க பயந்துக்கிட்டே இருந்திருந்தால் என்ன ஆகும்? பயந்துகிட்டே இருந்துச்சுன்னா பூனை அதுங்களை சாப்பிட்றோம். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? துணிவான ஒரு செயலை செய்யணும். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குஞ்சு பறவைகளாக இருந்திருந்தால் எத்தகைய துணிவாக செயலை தெரிவு செய்திருப்பீர்கள், ஏன்? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்விக்கான 3 விடைகள் அவங்க கொடுத்துருக்காங்க.
இந்த கேள்விக்கு நீங்கள் வந்து இந்த 3 விடைகள் இருக்குது. இந்த 3 இன்னொரு வேறு ஏதாச்சும் வழிகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? முதல் விடை வந்துட்டு உதவி கேட்டு கீச்சிலிடுதல். ஓகே, கீச்சிலிடுதல்னால் அந்த பேர்டோட சவுண்டு. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து உதவி கேட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க, ஹெல்ப் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து மற்ற மரக்கிளைகளுக்கு தப்பித்து செல்லுதல். ஓகேவா? நம்மளால் கீச்சலிட முடியல அந்த நர்வஸில் அப்படின்னா நம்ம வேறு மரத்துக்கு செல்லலாம். அடுத்து பூனையை எதிர்த்து போராடுது. அதாவது பூனைக்கிட்ட நம்ம சண்டை போடுறது. அதாவது மேபி பறவைகள் எப்படி சண்டை போடனா கொத்துங்க. ஓகேவா? கொத்தி 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 மேபி சண்டை போடலாம். ஓகே, இப்போது இந்த கதையில் வந்துட்டு நீங்கள் குஞ்சு பறவைகளாக இருந்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் வந்து இந்த 3 விடைகளில் எது தேர்ந்தெடுப்பீங்க? ஓகே, இந்த 3 விடைகள் பிடிக்கல எனக்கு வேறு விடைகள், எனக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த விடையோ எங்களுக்கு சொல்லலாம். ஓகேவா? இன்றைக்கி உங்களுக்கு பாடம் அதுதான். என்னென்னா, நீங்கள் குஞ்சு பறவைகளாக இருந்திருந்தால் எத்தகைய துணிவான செயலை தெரிவு செய்திருப்பீர்கள், ஏன்? இதை வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் நோட்டில் அனுப்பணும். ஓகே, 2 ஜெய மாணவர்கள் வந்துட்டு கங்கா டீச்சருக்கும் 2 விவேக மாணவர்கள் நர்மதா டீச்சருக்கும் தனியாக அனுப்பணும். ஓகேவா? நீங்கள் வந்து எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புனாலே போதுமானது. ஓகே, எனக்கு வந்து நீங்கள் வந்து ஆனால் காரணம் விளக்கணும். நீங்கள் இந்த 3 விடைகளில் ஏதாச்சும் ஒன்று தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா ஏன் இந்த விடையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ற ஒரு காரணம் எனக்கு அழகாக கொடுக்கணும். ஓகேவா? நன்றி.